ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Englipesu. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, தயவு செய்து உங்கள் பாட புத்தகங்களை வெளியே எடுக்கவும். நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, புக்ஸ்லாம் வெளியில் எடுங்க அப்படின்னு. அதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா, ப்ளீஸ் டேக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். ப்ளீஸ் டேக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். இந்த என்டையர் வீடியோவுமே நம்ம கிளாஸ் ரூமில் என்னென்ன இன்ட்ராக்ஷன், அதாவது பசங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிடுவாங்க, டீச்சர்ஸ் பசங்கள் கூட எப்படி பேசுவாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் டேக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னா தயவுசெய்து உங்கள் புக்ஸை வெளியில் எடுங்க அப்படின்றது தான் மீனிங். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியும், யாருனால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்கள்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா, ஹூ கேன் டெல் மீ த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். Who can tell me the answer to this question? இந்த கேள்விக்கு யார்னாலலாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறது தான் who can tell me the answer to this question. Or we can also say who can answer this question. Who can answer this question அப்படின்னும் சொல்லலாம். அப்படின்னா யாருனால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்றது தான் தமிழ் மீனிங். ரெண்டு விதமாக இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், who can tell me the answer to this question, ஆர் who can answer this question. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். who can answer this question. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பலகையில் ஒரு சமன்பாட்டை எழுத போகிறேன். நான் போர்டில் ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா, ஐ ஆம் கோயிங் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. ஐ ஆம் கோயிங் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. திருப்பி சொல்கிறேன், ஐ ஆம் கோயிங் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இங்கிலாந்து யூஎஸ்லலாம் எப்படி பேசுவாங்கன்னா, ஐ எம் கோனா ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. இந்த கோயிங் டு கோனா GONNA அப்படின்னும் சொல்லுவாங்க. ஐ எம் கோனா ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. ஆர் வி கேன் ஆல்சோ சே ஐ எம் கோயிங் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. ரெண்டுமே கரெக்டு தான். பலகைனா போர்டு நமக்கு தெரியும். சமன்பாடு அப்படின்னா ஈக்குவேஷன். எழுத போகிறேன்னா கோயிங் டு ரைட். ஐ எம் கோயிங் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஆன் த போர்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, தயவு செய்து உட்கார்ந்து அமைதியாக இருங்கள். தயவு செய்து உட்கார்ந்து அமைதியாக இருங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் பி குவைட். ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் பி குவைட். ப்ளீஸ்னால் தயவு செய்து, சிட் டவுன்னா உட்காருங்க, அண்ட் பி குவைட்னா அமைதியாக இருங்கள். தயவு செய்து அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லலாம் தமிழில். அதுக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் இது தான், ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் பி குவைட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். வார்ம் அப் பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ வார்ம் அப் எக்ஸசைஸ். லெட்டஸ் ஸ்டார்ட் வித் அ வார்ம் அப் எக்ஸசைஸ். இங்கே வார்ம் அப் அப்படின்னா உடம்பை தயாராக்கிறது, அதாவது சூடுபடுத்தி தயாராக்கும் எந்த ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, அதுதான் இங்கே வார்ம் அப்னு சொல்லியிருக்கேன் தமிழ்லையுமே. வார்ம் அப் பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம்னா லெட்டஸ் ஸ்டார்ட் வித் அ வார்ம் அப் எக்ஸசைஸ். Let's start with a warm-up exercise. நம்ம இதை இன்னொரு மாதிரி சொல்லி பார்ப்போங்க. பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். Let's start with an exercise. Let's start with an exercise. Let's start with an exercise. இங்கே நான் இப்போ ஏன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன்றது உங்கள் டவுட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எக்ஸசைஸ் அந்த அப்படின்ற சவுண்டு வந்து ஒரு வவல் சவுண்டு. இதுவே நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வார்ம் அப் எக்ஸசைஸ், இங்கே வந்து நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, வார்ம்ன்றது ஒரு வவல் சவுண்டு இல்லை, வா அப்படின்றது வவல் சவுண்டு இல்லை, AEIOUவில் வராது. ஆனால் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸசைஸ், அந்த சவுண்டு வந்து வவல் சவுண்டு தான். ஸோ வி ஷுட் யூஸ் an எக்ஸசைஸ். ஆனால் வார்ம் அப்படின்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸசைஸ், அதாவது லெட்ஸ் ஸ்டார்ட் வித் an எக்ஸசைஸ் அப்படின்றப்போ வி ஷுட் யூஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். எல்லாருக்கும் நான் பேசுவது கேட்குதா? எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்குதாப்பா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு we can say can everyone hear me. Can everyone hear me. எல்லாருக்கும் நான் பேசுவது கேட்குதா, அதுக்கு can everyone hear me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
அதை மீண்டும் சொல்ல முடியுமா, அதை திருப்பியும் சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு we can say can you repeat that please, can you repeat that please. இங்கே ப்ளீஸுன்றதுக்கு தயவு செஞ்சு அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் இங்கிலீஷில் ப்ளீஸ்ன்னு சொன்னால் அது தயவு செய்து அப்படின்றது தான் மீனிங். ஸோ இங்கே தயவு செஞ்சு அதை மீண்டும் சொல்ல முடியுமான்றது தான் ப்ராப்பரான சென்டென்ஸாக இருக்கும். ஸோ கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ். கேன் யூனா உங்களால் முடியுமா அப்படின்றது அர்த்தம். ரிப்பீட் தட்னா மீண்டும் சொல்ல முடியுமா. கேன் யூ ரிப்பீட் தட்னா மீண்டும் சொல்ல முடியும், அதை மீண்டும் சொல்ல முடியுமா ஒரு கொஸ்டின் மார்க். ப்ளீஸ்னால் தயவுசெய்து அதை மீண்டும் சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நமது உச்சரிப்பை பயிற்சி செய்வோம். லெட்ஸ் ப்ராக்டிஸ் அவர் ப்ரொனன்சியேஷன். லெட்ஸ் ப்ராக்டிஸ் அவர் ப்ரொனன்சியேஷன். இது நிறைய பேர் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ப்ரொனவுன்சியேஷன், இட்ஸ் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன். லெட்ஸ் ப்ராக்டிஸ் அவர் ப்ரொனன்சியேஷன் ஆர் let us practice our pronunciation. இது எப்படி சொல்லக்கூடாதுன்னா let us practice our pronunciation இப்படி சொல்லக்கூடாது. instead we have to say let's practice our pronunciation. இந்த சென்டென்ஸில் மட்டும் நான் ரொம்ப ப்ரொனன்சியேஷனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதில் நம்ம உச்சரிப்பை பற்றி பேசுகிறோம். அதாவது இந்த சென்டென்ஸ் உச்சரிப்பை பற்றி இருக்குது. அதனால் இந்த சென்டென்ஸும் உச்சரிப்பு படி கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி பிகினர்ஸுக்கு நான் ப்ரொனன்சியேஷன் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ரேதர் அவங்க வேர்ட்ஸ் அண்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் அப்படின்றத அவர்னு சொல்லக்கூடாது. let us practice our pronunciation இப்படி சொல்லக்கூடாது. instead we have to say let's practice our or அப்படின்றது மாதிரி சொல்கிறோம். let's practice our pronunciation. எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் திருப்பி சொல்லி பாருங்கள். let's practice our pronunciation. இப்போ என் கூட திருப்பி ஒரு தடவை சொல்லாமல் ஃபைனலாக let's practice our pronunciation. let's practice our pronunciation. அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லையா. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்குறோம் இல்லையா. அதுக்கு we can say what do you think about this topic. what do you think about this topic. டாபிக்னா தலைப்பு, நீங்கள்னா யூ, என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா do you think question mark. what do you think about this topic. what do you think about this topic. இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேப்பரில் உங்கள் பேரை எழுதி வைக்க மறந்துடாதீங்க. எக்ஸாமில் பேப்பரில் உங்கள் பேரை எழுதி வைக்க மறக்காதீங்க. ரோல் நம்பர் எழுத மறந்துடாதீங்க உங்கள் பேப்பரில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு we can say don't forget to put your name on the paper. don't forget to put your name on the paper. don't forgetனா மறக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். to put your name உங்கள் பெயரை எழுத. புட்டுனா அங்கே எழுதுன்னு அர்த்தம். your nameனா உங்கள் பெயரை, on the paperனா காகிதத்தில். don't forget to put your name on the paper. திருப்பியும் சொல்கிறேன். don't forgetனா மறக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். to putனா எழுதி வைக்க அப்படின்னு அர்த்தம். புட்டுனா எழுதுறதுன்றது இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கான மீனிங். your nameனா இங்கே உங்கள் பெயரை தான் எழுத போகிறீங்க. ஸோ பெயரை எழுத, உங்கள் பெயரை எழுதி வைக்க, உங்கள் பெயரை on the paper காகிதத்தில். இதெல்லாம் வாசித்தோன்னா don't forget to put your name on the paper. பேப்பரில் உங்கள் நேம் எழுதி வைக்க மறந்துடாதீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். ஃபைனல் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இது தேவைப்படும், அவர் கற்றுக்கணும்னு, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து ஏதாவது நீங்கள் எனக்கு தெரிவிக்க விரும்புனீங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலயமா எனக்கு என்ன தெரியும்னா, பரவாயில்ல இது நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பிரச்சனை என்னென்னு சேர்ந்து நம்ம ஒன்றா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு we can say let's work on this problem together. let's work on this problem together. இதை ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, ஒர்க், விஆர்கே அப்படின்னா எப்படி சொல்லுவோமோ அதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். லெட்டஸ் ஆர் லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் ப்ராப்ளம் டுகெதர். அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த பிரச்சனைகளை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் ப்ராப்ளம் டுகெதர்னு சொல்லலாம். இந்த திஸ் பிரச்சனைகள்னா ப்ராப்ளம்,
ஒன்றாக வேலை செய்வோம்னா லெட்ஸ் ஒர்க் டுகெதர். இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.